கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ராஜா பொற்சிலையை வணங்க சொன்னபோது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, நாங்கள் எங்கள் வேலைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. பெரும்பாலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஆசீர்வாதத்தை ஒரு சிலையாக்கி நம்மிடம் இருப்பதை வைத்து கொள்ள ஆண்டவரை சமரசம் செய்கிறோம். இந்த 3 வாலிபரும் ராஜா நிறுத்திய பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்றனர். சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத் நேகோ எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் ஒரு ராஜாவின் கோபத்தை எதிர்கொள்வது மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது. ராஜாவின் கட்டளையின்படி மூவரையும் தீச்சூளையில் போட்டனர். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 4வது நபர் யார் என்று நேபுகாத் நேச்சார் கூறுகிறார். கடவுளின் மகன். இந்த மூவரின் மிக மோசமான சோதனையில் இயேசு கிறிஸ்து அவர்களுடன் உண்மையில் இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆகியோர் தங்கள் அக்கினி சோதனையில் தேவனுடைய குமாரன் அவர்களுடன் இருந்தார் என்பது அவர்களுக்கு தெரியாது. சில சமயங்களில் நம்முடைய சோதனைகளில் இயேசுவின் இருப்பை நாம் அறிந்திருக்கிறோம். சில சமயங்களில் நாம் அறிந்து கொள்வதில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாயிலுக்கு சென்று உன்னதமான கடவுளின் ஊழியர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆகியோர் வெளியே வாருங்கள், இங்கே வாருங்கள் என்று சொன்னார். அதன் பின்பு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு விரோதமாக தவறாக பேசும் எந்த ஜனமும், தேசமும், மொழியும் துண்டு துண்டாக வெட்டப்படும் என்றும் அவர்களுடைய வீடுகள் சாம்பல் மேடாக மாறும் என்று நேபுகாத் நேச்சார் ஆணையிட்டார். ஏனென்றால் இதை போல விடுவிக்கக்கூடிய கடவுள் வேறு யாரும் இல்லை என்று கூறினார். பின்னர் ராஜா சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத் நேகோ ஆகியோரை பாபிலோன் மாகாணத்தில் உயர்த்தினார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருங்க. எங்களோடு உலாவி எங்களை விடுவீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.